பாக்கியவதி பாக்கியவான்கள் மத்தியில் நான் இருப்பது மகிழ்ச்சி. என்னடா பாக்கியவதி பாக்கியவான் அப்படின்னா, பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் பாக்கியவான் அப்படின்னா நீங்கள் எல்லாமே பாக்கியவான்கள் பாக்கியவாதிகள் தான். ஏன்னா ஏசுநாதரே 3 மணி நேரம் தான் சிலுவையில் தொங்கினாரு. உங்கள் ஆராதனை என்னங்க ஐயா 3 மணி நேரம் தாண்டி போயிருக்குது, இன்னும் ஒருத்தர் பேசல, அதுக்கப்புறம் ஐயா அவர் பேசணும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறது நமக்கு தெரியுது. இந்த 7 வார்த்தைகள், இந்த 7 வார்த்தைகளுமே மிகவும் பிரசித்தப்பட்ட வார்த்தைகள். ஆனால் அந்த 7 வார்த்தைகளுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஏசுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னாக்கா, ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் சொல்லலாம். உங்களுக்கு பிடிக்குமா ஏசுனால? ஏன் பிடிக்கணும் உங்களால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியும்? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியாது ஏன் பிடிக்கிட்டு? அவர் அன்புனால அடாடா சூப்பர். எனக்கு ஏன் ஏசுநாதர் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, பரிசெய்கிறோம் தப்பி செய்கிறோம், இயேசுவை எப்படியாவது குற்றப்படுத்தணுன்றதுனாலே அவர் கூடவே சுத்திக்கிறாங்க. ஒரு பாவம் உள்ள ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து நிற்க வச்சுட்டு மோசே கட்டளைப்படி இந்த ஸ்திரியை கல்ல வச்சு கொள்ளணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இயேசுநாதர் அந்த இடத்துல ஞானமாக பதில் சொல்வார். உள்ள எவன் பாவம் செய்யல அவன் முதல்ல கல்லடினார். அதனால இயேசுநாதர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், ராயனுக்கு வரி கொடுக்கலாமா வேணாவா அப்படின்னு ஆண்டவர் கேட்பாங்க. அங்கே ஒரு அழகாக பதில் சொல்வார், ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் கொடுன்னு. அதனால இயேசுநாதர் எனக்கு பிடிக்கும். இன்னொரு இடத்துல ரொம்ப அவருடைய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் அவ்வளோ அழகாக இருக்கும். காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னா நமக்குலாம் காதே இல்லையா? அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்டு அந்த தியானிக்கும். அதனால இயேசுநாதர் ரொம்ப பிடிக்கும். இந்த சிலுவையில அந்த பரிசேயரும் தபிசேயரும் சிலுவையிலேயே அங்கே வந்து நிற்கிறாங்க. இது வரைக்கும் இவர் பேசுனதெல்லாம் அவ்வளோ அழகாக பேசியிருந்தாரு. இந்த சிலுவையில தொங்கும் போது அவங்க எப்படி பேசுவாரு, அதுல என்ன கூட்டம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அந்த கூட்டமா அங்கே வந்து நின்று இருக்குது. அங்கே அழகாக பேசினது அந்த 7 வார்த்தைகளை பேசுறாரு. அந்த 7 வார்த்தையுமே நம்ம சகோதரி அனிதா சொன்ன மாதிரி முத்தான வார்த்தைகள் தான். ஏன்னா இப்போ முதல் வார்த்தை பேசுறவங்க அந்த வார்த்தையை பெருமைப்படுத்தி பேசுவாங்க, 2வது வார்த்தை பேசுறவங்க அந்த வார்த்தையை பெருமைப்படுத்தி பேசுவாங்க. ஆனால் 7 வார்த்தைகளுமே முத்தான வார்த்தைகள் தான். அந்த 7 வார்த்தையை நம்ம அப்படி லைட்டாக 6 வார்த்தையை டச் பண்ணிட்டு 7வது வார்த்தைக்கு போனால் தான் அது உங்களுக்கு புரியும். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம விபிஎஸ் பசங்களுக்கு அந்த என்ன சொல்கிறோம், நம்ம அசம்பிளியில் கூட்டியிருக்கும் போது அவங்க ஒரு சிபிஎஸ் கிளாஸ் போடுவோம். அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தோம்னாக்கா, 2 கையை மேலே தூக்கிட்டு நல்லா அப்படி பண்ணணும். ஏன்னா அந்த இருதயத்தை ஒருநிலைப்படுத்தணும். நம்மளும் அது மாதிரி ஒரு சிபிஎஸ் கிளாஸ் ஒரு 10 செகண்ட் பண்ணலாமா? எல்லாரும் கையில் மேலே தூக்கி சும்மா அப்படி ஆடுங்க. எல்லாரும் ஒரு 10 செகண்ட் தான். அல்லேலூயா. இந்த முதல் வார்த்தை மன்னிப்பு. அந்த மன்னிப்பு எனக்கு இல்லைன்னு வச்சேன், அந்த மன்னிப்பு என் குடும்பத்தில் போய் சேராது. என் குடும்பத்தில் அந்த மன்னிப்பு இல்லைன்னு வச்சுக்கேன், என் குடும்பம் சார்ந்து இருக்கிற சபைக்கு அது போகாது. அந்த மன்னிப்பு அந்த சபையில் இல்லைன்னு வச்சுக்கேன், எனக்கும் சரி என் குடும்பத்துக்கும் சரி என் சபைக்கும் சரி சமாதானம் இருக்காது. அந்த மன்னிப்பு அந்த மன்னிப்பு எனக்கு இல்லைன்னு போது எனக்குள்ள எப்படி ரட்சிப்பு வரும்? ரட்சிப்பு எனக்குள்ள வரல அப்படின்னாக்கா என் குடும்பத்தில் வராது. என் குடும்பத்தில் வரல அப்படின்னா என் சபையில் எப்படி இருக்கும்? ரட்சிப்பு இருக்காது. ரெண்டுமே, அதாவது வேற ஒருத்தவங்க சொல்லுது, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. கெட்டது மட்டும் இப்போ சொல்கிறேன், நான் செய்திக்கு போகும்போது நல்லது சொல்கிறேன், அதனால உங்களுக்கு இது சொல்லிடுறேன். 3வது பார்த்தீங்கன்னாக்கா பராமரிப்பு பாதுகாப்பு. என்கிட்ட மன்னிப்பும் கிடையாது, ரட்சிப்பும் கிடையாது, என்கிட்ட பராமரிப்பு பாதுகாப்பு எப்படி இருக்கும்? என்கிட்ட இல்லைன்னாக்கா என் குடும்பத்தில் எப்படி இருக்கும்? என் குடும்பத்தில் இல்லைன்னாக்கா என் சபையில எப்படி இருக்கும்? இல்லையா? இது 3மே இல்லை அப்படின்னாக்கா 4வது வார்த்தை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு அப்படின்னு நம்ம புலம்பிட்டு தான் இருக்கணும். இது எல்லாமே நெகட்டிவ்ஸ் தான் நான் சொல்லிக்கிறேன், பாசிட்டிவ்ஸை நான் அப்புறம் சொல்கிறேன். அப்படி நம்ம புலம்பின என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு அப்படி நம்ம புலம்புறதுனால நம்மளுக்கு என்ன ஏற்பட்டு
தாகம் ஏற்படும். தாகம் ஏற்பட்டுன்னா டயர்டாகி நம்ம லைஃபே முடிஞ்சு போச்சு. 6வது வார்த்தை மூட்டின்னு சொல்லிடுவாங்க. இப்போ 7வது வார்த்தை, அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்க்கலாம். ஏன் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நெகட்டிவா சொல்றேன் அப்படின்னாக்கா, இந்த நெகட்டிவா சொல்ற காரியங்கள் உங்களுக்கு ஈஸியா மனசுல பதியும். அடுத்தது பாசிட்டிவா சொல்லும்போது அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு கவனிக்கிறது அது தூண்டும். சில தேவ மனிதர்கள் ஆண்டவரோடு பேசினவர்கள், முகமுகமாய் தரிசித்தவர்கள், அவர்களை பற்றி ஒரு 3 பேர் பற்றி மட்டும் பார்க்கலாம். மோசே அப்படின்ற ஒரு தேவ மனுஷன் தான். அவன் அற்புதங்களும் அடையாளங்களும் பண்ணான் இல்லையா? உபாகமம் 34:56. கொஞ்சம் யாரும் வாசிங்க, வேகமாக வாசிங்கன்னா நான் வேகமாக முடிச்சிருவேன். ஐயா இதுல இருந்து தான் என் டைம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தெளிவு குறைவா தான். உபாகமம் 34:56. உபாகமம் புத்தகம் இல்லையா? 12 வசனம் இருக்குதா? நான் தப்பா எழுதிக்கிறேன், மட்டும் சொல்லிடுறேன். மோசே கடவுளால் அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். அவனுடைய மரணத்தை யாருமே பார்க்கல. நல்லா கவனிங்க, இது கவனிச்சாதான் புரியும். கர்த்தரால் அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், அவனுடைய மரணத்தை யாருமே பார்க்கல. 2வது பார்த்தீங்கன்னா எலியா, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். அந்த சம்பவத்தையும் சொல்லிடுறேன். மேகத்தின் வழியா அந்த எலியாவை எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. 3வது ஒரு மனுஷன் ஏனோக்கு, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். இந்த ஏனோக்கும் அந்த ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. தேவன் அவரை எடுத்துக்கொண்டான். ஆனா இவங்க 3 பேருடைய மரணத்தையும் மனுஷங்க யாருமே பார்க்கல. அவன் தேவனோடு சந்தரித்திருந்தான், தேவனை முகமுகமா பார்த்தான். இந்த 3 பேருமே அவங்க செய்யாத அற்புதங்களும் கிடையாது, அடையாளங்களும் கிடையாது. ஆனாலும் அவங்களால இந்த 7வது வார்த்தையை தைரியமா சொல்ல முடியல. என்ன அந்த 7வது வார்த்தை? பிதாவே உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இந்த ஒரு தைரியமான வார்த்தையை தேவனுடைய தாசர்களும் சரி, தேவனுடைய பிள்ளைகளும் சரி, யாராலுமே அதை அவங்களால சொல்ல முடியல. ஏன் அப்படின்றத நம்ம இப்போ ஆராய போறோம். இந்த லூக்கா 23:46 இந்த வசனம் அவர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, இதை நம்ம ஒரு கேள்விக்குறியா வச்சு நம்ம யோசிச்சோமே. இதாவே உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிட்டேன். எதுக்காக இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னா, அது ஒரு பதில் பாருங்க. சகரியா 12:1 வாசிங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையின் வாரம் வானங்களை வைத்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்கு உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆமென். மனுஷனுடைய ஆவியை உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறது என்ன என்றால், அப்படின்னா மனுஷனுக்கு இருக்கிற அந்த ஆவி தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவி வாங்கி இருக்கிற நாம கடனார் தானே. கடன் வாங்கினா அந்த கடனை கொடுக்கணுமா கொடுக்கூடாதா? அப்ப நம்ம எல்லாமே கடன்காரனா இருக்கிறோம். தேவன் கொடுத்த ஆவியை தேவனிடத்துல நம்ம ஒப்படைக்கிறதுக்கு நம்மளுக்கு தைரியம் இருக்குதா? அதை தான் நம்ம ஆராய போறோம். அந்த தைரியம் உனக்கு வரணும் அப்படின்னு சொன்னா நீ என்ன மாறணும், அதை பின்னாடி சொல்றேன். தேவன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவின் இடத்துல அவர் ஏன் அந்த ஆவியை ஒப்படைக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, மத்தேயு 20:19 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க, என் டைம் கிடைக்காது, கேட்டு பண்ணி பேசுறேன். அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவை அறையவும் ஒப்பு கொடுப்பார்கள். ஆமென். 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்திருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் மரணத்தையும் நம்ம பார்க்கல,
அப்படியே அவங்க மறிச்சிருந்தாலும் அந்த ஆவிகள்லாம் பாதாளத்தில் இருக்குதா ஆனா பரலோகத்தில் இருக்குதான்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? இப்ப தாத்தான் வந்து ஆரம்ப நாள்ல இருந்து ஏசுனாவே பார்த்துக்கிறான். இவர் எப்படியாவது குற்றப்படுத்தணும். ஒருவேளை இவர் வந்து உயிரோடு எழுந்துக்கலன்னு வச்சுக்கேன், அப்ப அவர் பொய்யன் ஆயிடுறாரு இல்லையா? அதனால இவர் ஆவியே பாதாளத்துல நம்ம அடைச்சு வைக்கலாம் அப்படின்னு கூட அவர் ஒரு தப்பு கணக்கு போட்டு இருக்கான் இல்லையா? அதனால தான் தேவன் என்ன பண்றாரு, ஏசு தன் பிதாவை நோக்கி, பிதாவே என்னுடைய ஆவியை உங்களுடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன். ஏன்னா நான் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து வரணும் இந்த உலகத்துல. அப்ப அந்த ஆவி எனக்கு தேவைப்படுது. நான் அந்த ஆவி உங்ககிட்ட கொடுத்தா மட்டும்தான் அதை திரும்பி என்கிட்ட கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அந்த ஆவி என்ன பண்றாரு, தேவன் இருக்கிறது கொடுக்குறாரு. முதல்ல பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியான ஆவி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்பிக்கையான ஒரு ஆவி. அது மத்திய 27ஆம் அதிகாரம் 50ல இருந்து 53 வரைக்கும் வாசிங்க. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரிசிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். ஆமென். இங்க பாத்தீங்கன்னாக்கா தேவாலயத்தினுடைய திரைச்சீலையிலிருந்து கடைசியா கல்லறை வரைக்கும் பூமி அதிர்ச்சி, கண்மலை பிளந்தது, கல்லறை வெடித்தது, எல்லாமே நடக்குது. ஒருவேளை ஆவிய பிதாவின் இடத்துல கொடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த ஆவி கல்லறையில கூட இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்து வேதம் அதை தான் நம்மளை வெளிப்படுத்துது. ஒருவேளை அந்த ஆவி கல்லறையிலே இருந்திருந்தா இவர் 3ஆவது நாள் எழுந்திருக்க சாத்தியம் இல்லாதபடி சாத்தான் வந்து என்ன பண்ணியிருப்பான், கிரியை பண்ணியிருப்பான். சரி, இயேசுநாதரோட அந்த 12 சீஷர்கள் இருந்தாங்க. யூதாசால காட்டி கொடுக்கப்பட்டார், சிலுவையில் அறைந்தார். ஆனா அது வரைக்கும் கூட இருந்த 12 சீஷர்களும் அவங்க எப்போ காட்டி கொடுக்கப்பட்டாங்களோ அதுல இருந்து தனித்தறிக்க ஓட்டாங்க. எல்லாமே ஏன் ஓடினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வேதத்தை நல்லா ஆராய்ஞ்சுன்னு வச்சுங்க, அதனுடைய உண்மை வெளிப்படும். பரிசுத்த ஆவிய அவங்க எப்போ அதை அவங்க பெற்றுக்கொள்ளலையோ அது வரைக்கும் அவங்க சாதாரண மனுஷனா தான் இருந்தாங்க. அவங்களுடைய ஜீவிதத்தை குறித்து பயம் இருந்துனே இருந்தது. அதனால தான் நம்மளையும் கொண்டுடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தை அவங்க என்ன பண்ணாங்க, வெளிப்படுத்தி ஏசுநாதரை காட்டி கொடுத்ததுமே இவங்க தனித்தறிக்க ஓட்டாங்க. ஆனா இங்க ஒரு மனுஷன் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59வது வசனம். ஆமென். இங்கு ஸ்தேவான் என்ற ஒரு அப்போஸ்தலர் மனுஷன், அவனை கல்லறிபடியா ஜனங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. கல்லடிக்கிட்டா போறாங்க. ஆனா அந்த நேரத்துல அவன் சொல்றான், என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். இந்த தைரியம் அவனுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பரிசுத்த ஆவியை அவன் உள்வாங்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 12 சீஷர்களுமே 7 பேர் பயங்கரமா பிரசங்கம் பண்றாங்க. அந்த 7 பேருக்காக 5 பேர் எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த பரிசுத்த யோவான் 20ஆம் அதிகாரம் 19ல இருந்து 22 வரைக்கும் வாசிங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு நடுவே வந்து நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளை விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, எந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்து விட்டு ஓடி போனாங்களோ அதே சீஷர்களிடத்துல தான் அவர் திரும்பவும் வந்து என்ன பண்றாரு, ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவங்க அந்த பரிசுத்த ஆவியை பெற்றாச்சு. அவங்க போற இடத்துல எல்லாம் பயங்கரமான அற்புதங்கள் தான், அடையாளங்கள் தான். அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற மனுஷன் தான் யாரு, இந்த ஸ்தேவான்.
அவன் மறிக்கும் போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, என் ஆவியை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு வேண்டிக் கொள்றான். அந்த தைரியம் அந்த மனுஷனுக்கு வந்துச்சு. ஆனா ஒரே ஒரு மனுஷன் தான் பழைய ஆகம புத்தகங்களும் சரி, தீர்க்க தரிசன புத்தகங்களும் சரி, புதிய ஏற்பாடு காலத்தில் இருக்கிற சுவிசேஷ புத்தகங்களும் சரி, எந்த புத்தகத்துல யாராலும் சொல்லப்படாத ஒரே வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அது சொன்னது இயேசு கிறிஸ்து மட்டும்தான், இல்லையா? அதனால இந்த பரிசுத்த ஆவி யாருக்குள்ள இருக்குதோ அவங்களால மட்டும்தான் என் ஆவியை உம்முடைய ஒப்படைக்கிறேன் அப்படின்னு அந்த தைரியம் நமக்குள்ள வரும். தேவனுக்கு அந்த தைரியம் வந்தது. அதனால அவன் சொன்னான். இப்போ நம்ம சொல்றோமா எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில நெகட்டிவ்ஸான காரியங்கள் சொன்னேன். இப்போ பாசிட்டிவான காரியங்கள் சொல்றேன். மன்னிப்பு என்னிடத்தில் இருக்கும்போது அந்த மன்னிப்பு என் குடும்பத்தில் இருக்கும். என் குடும்பத்தில் இருக்கும்போது என் சபையில் இருக்கும். அப்படி அந்த மன்னிப்பு என் சபையில் நிறைஞ்சிருந்ததுன்னா எனக்கு அங்கே ரட்சிப்பு உண்டாகும். அந்த ரட்சிப்பு என் குடும்பத்தில் உண்டாகும். அந்த குடும்பத்தில் இருக்கிற ரட்சிப்பு என் சபைக்கு உண்டாகும். மூன்றாவதா பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு. என் சபை ரட்சிக்கப்பட்டு இருக்கும்போது என் சபை பாதுகாக்கப்பட்டு இருக்கும். அப்படி பாதுகாக்கப்பட்டு இருக்கிற சபை தேவனை நோக்கி வேண்டும். என்னன்னு சொல்லி வேண்டும்? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு, அப்படி வேண்டாது. என் தேவனே என் எதிராளியும் அன்பா இருக்க எனக்கு கற்றுக்கொடும் அப்படின்னு வேண்டும். ஏன்னா நம்ம தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள வரும்போது இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வரும். அப்புறமா தாகமா இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில ஜீவ ஊட்டு நம்மளுக்கு இருந்து புறப்படும். எல்லாம் முடிந்தது அப்படின்னு நம்ம கம்பீரமா எப்படி சொல்லணும்னா, தாத்தா நமக்கு விரோதமா மேற்கொள்ற எல்லா காரியங்களையும் ஜெயமா வெற்றி முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா கடைசியா நம்மளுடைய ஆவியை நம்மளுக்கு கொடுத்த பிதாவரத்துல நம்ம ஆவியை கொடுக்கறதுக்கு நம்மள இடத்துல பரிசுத்த ஆவி வேணும். அந்த பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும் அப்படின்றத, நம்ம அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுன்னு இருக்கோமா அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.